ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃப் கிச்சனில் நீங்கள் வந்து கருணைக்கிழங்கு சாம்பார் செய்யலாம் வாங்க. சாம்பார் வந்து சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 1 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து தக்காளி சேர்த்து மூடி போட்டு 4 விசில் வர வேக விடுங்க. இப்போ ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் சேர்த்து மறுபடியும் வதக்கலாம். இப்போ நம்ம சிறுவை கட் பண்ணி வச்சுக்கிற கருணைக்கிழங்கு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கிற துவரம்பருப்பில் நாம் இந்த வதக்கின கருணைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு அது வேகட்டும். இப்போ கருணைக்கிழங்கு நல்லா வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கிற புளிக்கரைசல் சேர்த்துட்டு சிறுவ நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்தோம்னா சூப்பரான கருணைக்கிழங்கு சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.